குழந்தை வளர்ப்புக்கான தொடர்ச்சி வீடியோ. இது ஏற்கனவே மாசமா இருக்கும்போது என்னென்ன பண்ணணுன்ற விஷயத்த ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்க. இது குழந்தை வளர்ப்புக்கான அவங்களுடைய தொடர்ச்சி. இது எது அப்படின்னா, குழந்தை பிறந்த பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ. மாசமா இருக்கும் போதே மழை பெய்யும் போது மழை தண்ணி ஒரு பாட்டில சேமிச்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்குன்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு 10 சொட்டாவது மழை தண்ணி காய்ச்சி ஆற வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மழை நீர் மண்ணீரலுக்கு அவ்வளோ உகந்தது, செரிமானத்துக்கு ஆரோக்கியமான ஒரு உணவும் கூட. அதனால மண்ணீரல் முதல்ல அந்த மழை நீரை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளோ நன்மையை கொடுக்கும். அதற்காகத்தான் முதல்ல மழை தண்ணி பயன்படுத்துங்கன்னு சொல்றது. அதுக்கப்புறமா சில சமயம் தாய்ப்பால் வேணான்னு ஒரு சில குழந்தைங்க அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல ஒரு ஸ்பூன் மழை தண்ணி கொடுங்க. காய்ச்சி ஆற வச்ச தண்ணியை நம்ம கொடுக்கலாம். தாய்ப்பால்ல தான் தண்ணி இருக்கே அப்படின்றதுக்காக தண்ணி கொடுக்காம இருக்காதீங்க. உதாரணத்துக்கு, நீங்க ரொம்ப தாகமா இருக்கும்போது ஜூஸ் கொடுத்தா பிடிக்குமா, தண்ணி குடிக்கணும்னு தோணுமா? இப்போ நீங்க தாகமா இருக்கும்போது என்னதான் உணவு கொடுத்தாலும் நீங்க தண்ணி கொடுங்கப்பா, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறேன் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அதே சமயத்துல பசியா இருக்கும்போது தண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம், எனக்கு முதல்ல பசிக்குது, சாப்பிட்றேன், அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பசி இருக்கும்போது நம்ம சாப்பாடும், தாகம் இருக்கும்போது தண்ணியும் தான் விரும்புவோம். அந்த மாதிரி தான் குழந்தைக்கு தண்ணிங்கிறது தாகத்துக்கு, பாலுங்கிறது பசிக்கான உணவு, குழந்தைக்கானது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால பாலும் கொடுக்கணும், தண்ணீரும் கொடுக்கணும். 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது நல்லது. எப்போ 6 மாசத்துக்கு பின்னாடி குழந்தைக்கு பல் வளருதோ, ஒரு பல் வளர்ந்து இருந்தா கூட குழந்தையினுடைய சிறுகுடல் செரிமானத்திற்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்க ஜூஸு, பழங்கள், கூழ், மற்ற உணவுகள் ஒன்னொன்னா ஒவ்வொரு நேர உணவா கொடுக்க பழக்கலாம். பல் வளர்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு 8 மாசம் ஆனாலும் குழந்தைக்கு உணவு ஊட்டாதீங்க. தாய்ப்பால், தண்ணீர் மட்டும்தான் உணவாக இருக்கணும். அந்த மாதிரி 5 மாசம் ஆயிடுச்சு, 6 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி உணவு ஊட்டுனீங்கன்னா அந்த குழந்தைக்கு சளி, இருமல், ஏதாவது ஒரு தொந்தரவு, வயிறு சம்பந்தமான உபாதை வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு பல் வளர்ற வரைக்குமாவது காத்திருந்து மற்ற உணவுகள் கொடுப்பது நல்லது. தாய்ப்பால் ஊடுறதுக்கு பூண்டு, மிளகு போட்ட ரசம் டெய்லி ஒரு நேரமாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு நேரம் உணவுக்கு பின்னாடியும், காலையில, மத்தியானம், நைட்டு 3 நேரமும் ஒரு வெத்தலையில கொஞ்சம் குல்கந்து வச்சு அதை நல்லா மென்று சாப்பிட்டுக்கிட்டா நல்ல செரிமானம் அதிகமாகும், தாய்ப்பாலும் நல்லா ஊறும். மேலும் புரத சத்து மிகுந்த உணவு ஒவ்வொரு வேளையும் எடுத்துக்கணும். காலையில 1 டம்ளர் தேங்காய் பால் நாட்டு சர்க்கரையோட குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபன். மத்தியானம் முளைக்கட்டின தானியம் 1 கப்பு, அதுல பெப்பர் சால்ட், லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு மீதி வயிற்றுக்கு காய் பொரியல், சாப்பாடு, பருப்பு சாப்பாடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். சாயங்கால நேரத்துல மல்லி காப்பி அல்லது செம்பருத்தி பூட்டி, ராத்திரி பழங்களோட பிடித்த உணவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவு எடுக்கிறதுனால குழந்தைக்கு சளி, இருமல், வயிற்றால, வாந்தி பெருசா எதுவுமே வராது. குழந்தை நல்லா ஆரோக்கியமா தான் வளரும். குழந்தைக்கு அப்படி ஏதாவது சளி, தும்மல் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு கஷாயம் கொடுக்கறதுக்கு பதிலா தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற அம்மாமார்கள் அந்த கஷாயத்தை குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். இன்னைக்கு டென்ஷன் போக்கிக்கிறதுக்கான டிப்ஸ் என்ன நினைக்கணும்னா, நான் பயமற்றவன், எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நான் ஆரோக்கியமானவன், நோய் இல்லாமல் இருக்கிறேன், நான் சதா குஷியானவன், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் குஷியாத்தான் இருப்பேன் அப்படின்ற இந்த எண்ணத்தை கொண்டு வரும்போது எப்பொழுதும் வெற்றி நிச்சயமா இருக்கும். செஞ்சு பாருங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் இந்த விஷயத்த, அந்த எண்ணங்கள் மனசுல கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கும் இந்த பயமற்ற, கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற அந்த எண்ணங்கள் குழந்தைக்கும் உணவின் மூலமாகவும் போய் சேரும். அதனால தாய்மார்கள் இந்த டென்ஷன் இல்லாம அமைதியா சந்தோஷமான மனநிலையில குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் போது நான் சக்திசாலியானவன், நான் சாந்தமானவன், நான் ஸ்திரமானவன் அப்படின்ற எண்ணத்தை நீங்க கொண்டு வந்தாங்கன்னா கூட குழந்தைக்கு அதே எண்ணம் பிரபாவிக்கும். அதனால இதை செஞ்சு பாருங்க,
ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. குழந்தையும் நல்லா திடமானவனா வளருவான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி சரவணகுமார்.